ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மச்சாம்பட்டை வந்து வெள்ளிக்கிழமை வந்தாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து சனி ஞாயிறு 2 நாளும் வந்து இருக்கிற மார்க்கெட் முழுக்க சுற்றியாச்சு. ஃபுல்லாக ஒரே மார்க்கெட்டுன்னு சொல்லி ஃபுல்லாக இருக்கிற எல்லா மார்க்கெட்டுக்கும் போயிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து இந்த வந்து ஒரு சவுண்டு கொடுக்கணும். என்னென்னா வந்து 4 நாளாக சோறு இல்லைனா மக்களே நீங்கள் இவர்கள் கேளுங்க, இவையா போயின மாதிரி அடிச்சு கிடைக்கணுமா. ஆக்சுவலாக அங்கே இருந்து வர ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு அவங்க வீடியோவில் விஷுவலாக வர மாட்டாங்க, வெறும் ஆடியோ மட்டும்தான் வரும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த முகரக்கட்டையை, இப்போ சவுண்டு மட்டும்தான் வரும். 4 நாள் வந்தாங்க. இப்போ இதை பாருங்க, பேட்மிண்டன் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி இருந்தோம். இப்போ ஆடியோ வருது, கொஞ்ச நாள் வீடியோ வருது. ஜஸ்ட் ஐ அம் ரெடி. இந்த முகரக்கட்டையை பார்த்துருக்கீங்க நீங்க? நான் மீன் பிடிக்க போன முறை மீன் பிடிக்கிறேன். இன்னைக்கு ப்ராப்பராக தூண்டிலெல்லாம் போய் கடைக்கு தூண்டிலெல்லாம் போய் வாங்கிட்டு புழு கூட கடையில் விற்கிறாங்களாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு தான் போக போகிறோம். எஸ், இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபுல்லாக அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப டயர்டாயிருச்சு. இப்போ தான் பிரியாணி வந்து ஒரு கட்டிட்டு கிளம்பிட்டோம். எஸ், இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு திங்கக்கிழமை கேஸ். இன்னைக்கு நைட்டு பிரியாணியை பற்றி கழுவி நான் அப்புறம் ஊற்றுறேன். அப்புறம் கழுவி ஊற்றுறாங்க. இன்னைக்கு நைட்டு கிளம்பணும் கேஸ். கன்ஃபார்மாக இல்லை, ஒரு 2 நாளைக்கு தான் போகிற மாதிரி தெரியல. செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை 4 நாளைக்கு தான் சோறு போடுவாங்களாம். ஸோ 4 நாள் ஆச்சு. அப்போ இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவோம். பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். இன்றைக்கு மீன் பிடிக்க போறோமா? வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். வெளியே போய் கண்டினியூ பண்ணலாம். ஓகே गाइस, இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னால் ஆக்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த பாருங்க, ஏன் வந்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் தூண்டில் வாங்க போகிறோம். மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் வாங்க போகிறோம். தூண்டில் இல்லை, அப்போ தூண்டில் வாங்க போகிறோம். இன்றைக்கு மீன் பிடிக்காம விடுறதில்லை ஒரு மீன் என்றாலும். அதுக்காக தூண்டில் வாங்க போகிறோம். இதில் பக்கத்து மெத்த கடைகள் எல்லாம் கிடைக்கும் பாருங்க. நீ விட்டுட்டு போயிடுச்சு. தூண்டில் வாங்க சூப்பர் டேஸ்ட். மணிக்கூடு வந்து எல்லாம் இருக்கு பாருங்க. 5:99 மணிக்கூடு. ரொம்ப இங்கே அவ்வளோ சாமான் இருக்குன்னு 9 ரூபா வச்சாமா? எந்த தூண்டில் வேண்ட போறீங்க? 9 ரூபா. இங்கே பாருங்க காய்ஸ், இந்த இருக்கு தூண்டில். இந்த பாருங்க, புழுவா? உண்மையான புழுவா? பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் மாத்துறது. இது உண்மையானது. பிளாஸ்டிக் தான். இங்கே பாருங்க காய்ஸ், இதுதான் தூண்டில். இந்த எவ்வளோ காட்டுது? இதுவும் தூண்டில். இது என்னண்டு? இது மற்ற மாதிரி இருக்கு. இது ஒரு தூண்டில், இது ஒரு விதமானது. எனக்கு உண்மையாக உண்டும் தெரியாது. நான் ஒரு நாளும் பிடிச்சதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்க போகிறேன். அவருக்கு சொல்லுங்க. இது ஒரு விதமான தூண்டில். உங்களுக்கு 2 மணி தான். இதுவும் இருக்குது 9 ரூபா. இது திட்டியாக இருக்குது. மழை வர்ற மாதிரி கிடக்குது. அப்புறம் மழை வந்து வந்தால் மீன் பிடிக்கல. அது Posé par terre comme ça devant la porte. Moi j'ai comme chez moi c'est bon. எவ்வளவு? இதுவா? அப்போ 9 ரூபா. அப்போ இது அதோட கூட தெரியும். நல்லது. இந்த இதுவெல்லாம் எடுத்திருக்கேன். பீட்ஸுகள், பிரேஸ்லெட் செய்யலாம். இல்லை வச்சு ஆரி ஒர்க்கும் செய்யலாம். நாங்கள் இந்த சின்ன இதுவெல்லாம் மெமரி கார்டு. அவளையும் குழம்பு இப்படி கேட்டோம். ஓகே கைஸ், வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கிட்டோம். ஆனால் வந்து இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலில் ஒரு நாளும் சொல்கிறதில்லை. இங்கே சொன்னாங்க, இன்னும் தெரியாது. வர்றாக்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகுமாண்டா அப்படி எதுவும் சொன்னாங்களோ இன்னும் தெரியாது. ஆனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க.
கல்யாணத்துக்கு அப்புறம் மீன் பிடிக்க போறதுக்கு வந்து இறங்கியாச்சு. ஓகே, ஸோ வந்து இறங்கி நிற்கிறோம். இங்கே என்னடி பண்ண பாருங்க கைஸ், வந்து தலை எழுத்துட்டு இருக்காள். ஸோ போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறேன் வந்தோம், அதை ஆக்சுவலாக பூட்டிட்டாங்க. இன்னைக்கு தூண்டில் எல்லாம் வாங்கிட்டு எங்கடா தூண்டில் எல்லாம் வாங்க. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா புழு பிச்சு ராஸ்கல். இது புழு கைஸ். புழு வண்டா வந்து இது வந்து பாருங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் பெயிட்ஸ் இருக்குது. இது வந்து ரப்பர் புழு, இது புழு மாதிரியே இருக்கும். இதை போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற அந்த கயிறு, ஐ மீன் தங்கு நூல் நாங்கள் சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி. இதோ இது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தூண்டில். இதோ போகிறோம், மீனை பிடிக்கிறோம், அதுலேயே வச்சு பொறிக்கிறோம், அப்படியே திங்குறோம், அங்கேயே தூங்குறோம். அங்கேயே தூங்குறோம். ஸோ கைஸ், இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது. நாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கலவரமான ஏரியாக்கள். ஸோ ஒரே சவுண்டு, வண்டி சவுண்டு, அந்த சவுண்டு கொஞ்சம் ஒரு இந்த பாருங்க சங்கி மங்கிய பாத்திரா. இது வேப்ப மரமாச்சு. இது மாந்து வேப்ப மரம். சோ வேப்ப மரம் எல்லாம் இல்ல கைஸ். ஆமா பிரான்ஸ்ல வேப்ப மரம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. தண்ணிய பார்த்தாச்சு. ஆறு கைது அப்படியே காட்டு. இங்க பாருங்க கைஸ், இத பாருங்க. இங்க பாருங்க கைஸ், இந்த இது வந்து அப்படி தொங்குதண்டு பாருங்க. பிடிச்சி இழுத்து அதேங்க எப்படி இருக்கு. இப்படி தொங்கலாம், தொங்கினா விழுகிறனோ தெரியாது. பத்தக்கடி தொங்காட்டா விழுமா? இதற்கு அப்படிடா. என்ன சமக்கா இல்ல, அந்த பந்தத்துக்கு வால் அப்படி போ. அப்படியே சொல்லுவாங்க. இது ஒரு கல்வெட்டு பொறிச்சு விட்டுரும். என்ன கல்வெட்டு? உங்களோட பேர் சொல்றியா? எஸ். கோயல பிச்சரோ ராஸ்கல். சுதியா இருக்கு தள்ளட்டா. ஓ மை காட், வேற மாதிரி गाइस. வியூ பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அப்படியே பாருங்க, இந்த சைடுல வந்து செம்மையா இருக்கு. வாவ். இந்த கப்ப மீன் பிடிக்கிறோம். நான் குதிக்க போறேன். பெரிய ஒரு வஞ்சிர மீன் குதிக்க போறோம். குட்டிமா என்ன குதிக்கயா நீ? गाइस இங்க பாருங்க, எல்லாரும் குதிக்காதே சொல்லுவாங்க. எல்லா புருஷனும் என்ன எப்ப குதிக்க போறியா பாத்தீங்களா? இன்னையோட ஜானோட கதை முடிஞ்சு. சரியா? இனிமே ஜான முடியாது. சேனல் நேம் வந்து ஜனா மட்டும் தான், ஜனாஸ் vlog. சோ இன்னையோட வந்து கதையை முடிக்கலாம். செத்தாலும் ஆவியா புருஷனா காலால அடிக்குறா நீ. இன்னையோட கதை முடிஞ்சது. மவனே, நான் ஆவியா வந்து கொலை பண்ணிடுவேன். ஏடா மீனை பிடிச்சிட்டு இந்த திமிங்கலத்தை தள்ளி விட்டுறலாம் गाइस. இந்த இதில் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் போட்டு கட்டி இறக்கினோம், சரி வரையில. இப்போ ஜெனா என்ன செய்யுது, இங்கே வேறுங்க ஒரு தடியொண்டு எடுத்து வச்சு ஏதோ செஞ்சிட்ருக்கு. இங்கே வேறுங்க பாப்போம், இவற்றது உண்டு இல்லை, இன்றைக்கு இப்படி விடக்கூடாது. மீன் பிடி விடதா இல்லையாண்டு பார்ப்போம். இங்கே வேறுங்க गाइस, தடியெல்லாம் எடுத்து ப்ராப்பராக வாங்கிக்கொண்டு வந்தது செட் ஆகலை. இப்போ கடைசியில் தடியில் வச்சு சுத்தப்படுது வேறுங்க. இன்றைக்கு பாப்போம், அண்ணனா தங்கச்சியா? கமோன் கமோன் கமோன்.
யாரை பிடிக்கிறீங்கன்னு அண்ணனா தங்கச்சியா இன்றைக்கு பாப்போம் பிடிக்கிறேன் சட்டி வேற ஒன்று சட்டி ஒன்று ஒரு பேக் மீனே பிடிக்க வழி இல்லையா மாதிரி இல்லை சட்டி வேற. இங்கே பாருங்க காய்ஸ் அதில் வந்து அந்த தண்ணி எப்படி கைஸ் மீன் பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. ஸோ நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி அப்போவே அந்த மாதிரி இப்போ எல்லாம் வர்ற மாதிரி. ஸோ என்ன மொத்தத்தில் முள்ள மாதிரி இல்லை ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு அடிப்புறலாம் இதுக்கு உயிரோட இருந்து அப்போ அண்ணா வாங்க 2 நாள் உங்கள் மீன் பிடிக்க தெரியாததுனால நாங்களாம் சாகையா மேடம் செத்துடு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களை தூக்கி போட்டுருவோம். அங்காலே நண்பன் இருக்காங்க வந்து நண்பனும் நானும் தான் சேர்த்து மாட்டாரு கவுண்டர் கொடுத்துட்டு பாரடி ஒரு புறாவை பிடிக்கிறனா இல்லையா? புறாவையா? அட பாவி மீன் பிடிக்க போறேன் சுறாவா? எனக்கு புறான்னு கேட்டது. மீன் பிடிக்க போறேன் புறா பிடிக்க போறான்னு பாக்குறேன். என்னடா இதை துண்டில போட்டுட்டு புறா பிடிக்க போறான்னு. ஐயோ 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 சிக்கி போட்டு போச்சு. கடலுக்கு ஓகே குளத்துக்கு இவர் பிடிக்கிறதா இங்கே வெளிநாட்டு மீனா கொஞ்சம் அதில் ஒன்றும் கொழுவவே இல்லை பாரு. அதைத்தான் தந்தேன் நான் புழுவை. அப்போதுலேருந்து புழுவை தாண்டிட்டு இருக்கேன். நீங்கள் கொழுவையில் பிறகு கொண்டா இந்த இருக்க புழு நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் இல்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் புழு. ஸோ அது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான். அதில் அந்த மாதிரி மீன் அது கடிக்கக்கூடிய மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இது மாதிரி போட்டு அது இனிக்குதா என்ன ஏதோ நக்கி பார்த்தா தெரியும் என்ன இது. நக்கி பாருங்க. நான் என்ன நக்கிற விரும்பியா? நக்கி பாருங்க இனிக்குதா இல்லையாண்டு. புழு மாதிரியா இருக்கு. இது என்ன தலை ஒட்டினது கோயில் நீ பிச்சது கையால் பிய்யுங்க பீப்பட. பாருங்க காய்ஸ் தூண்டில் எல்லாம் கட்டியாச்சு. தூண்டில் போட போறோம். பாப்பம் மாட்டுதா இந்த மாதிரி இருக்கு. ஓகே என்ன பண்றீங்க? எஸ் போட்டாச்சு. என்ன அதுவும் சேர்ந்தது ஆளுது. அது குண்டு ஓவர் வெயிட் இழுக்குது. அதான் பாத்தியா தூண்டில் போட்டாச்சு. பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இப்போ பெரிய என்ன ஆக்சுவலா வஞ்சிரம் மாட்டுதா இல்ல திமிங்கலம் திமிங்கலம் தான் பெறதா தெரியா? இங்கால பிடிக்கிற மீன் என்னது பாப்போம். ஆமா அதான் சொல்றேன். நீங்க இங்க வேறுங்க வடிவ இங்கால மிதாக்குது பாப்பம். இங்கால குயின்னி போட்டிருக்கு அங்கால ஜெனா போட்டிருக்கு. யாருக்கு மீன் மாட்டுதண்டு பாப்பம். இது வந்து தெரியுது அவளுக்கு சாப்பாடு இங்க பாருங்க காய்ஸ் தூண்டில் போட்டிருக்கு. ஆனா வந்து மீன் என்ன செய்யுது? அதுல குட்டி குட்டி மீன் இருக்குது. அந்த மீன் என்ன செய்யுது? கடிச்சு கடிச்சு பார்த்துட்டு போகுது. ஒன்று மீன் பிடிக்கிற நல்ல பேர்ல தொங்கி போயிருக்குது. போட்டிருக்கேன் 5 நிமிஷம் கூட ஆகல. பிடிச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு மீன். எவ்வளவு நேரத்துக்கு வெயிட் பண்ணணும்? இல்லாட்டி வாங்கி போட்டு பிடிச்ச மீனு. ஆமா வாங்கி மீனை பிடிச்சு போட்டு இது உள்ள விட்டு போட்டு எடுக்கிற மாதிரி காட்டுங்க. டைம் என்ன வாட்சை காட்டிக்கிட்டு என்ன ஆமாத்தி பேருங்க 8:02 நேரம். கைஸ் தூண்டில் போட்டுட்டு பிடிச்சிட்டு இருக்கேன். அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால ஒரு டீம் வந்து பிடிச்சிட்டு இருக்கு. ஆமா இல்ல இல்ல யாரு பிடிச்சா முதல்ல திங்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு வேற லெவலில் இருக்கு கைஸ். கிளைமேட் பாருங்க. ஆமா ஆக்சுவலாக இன்னைக்கு கிளம்ப வேண்டிய நாங்கள் 4 நாள் ஆச்சு வந்து. வெள்ளிக்கிழமை வந்தேன்ல. ஸோ இன்னைக்கு வந்து டேரா போட்டாச்சு. நாளைக்கு தான் கிளம்புற ஐடியாவில் இருக்கோம். கைஸ் மீன் எல்லாம் பிடிச்சாச்சு. ஜான இந்த பிடிச்ச மீனை கொண்டு காட்டு. இதேதான் மீன். ஒன்றும் வரல மீனும் வரல. 2 டீமா பிரிஞ்சு பிடிச்சோம். மச்சானும் குயில் அவன் பொண்டாட்டியும் ஒரு டீமா இருந்தான். ஒண்ணுமே மாட்டல கைஸ். ஆமா அப்புறம் நானும் குயில் நீ ஒரு டீமா போய் அங்க போட்டுருக்குற மீன். ஆக்சுவலா குயில் நீ வந்து வேற ஒரு 4-5 இடத்துக்கு போய் பிடிச்சிது. வேற இடத்துல ஒன்றும் சரி வரல.
கடைசியில் குயில்னி தான் தண்ணிக்குள்ளே போய் பார்த்துச்சு. ஒரு மாதிரி பிடிச்சி காப்பாற்றிட்டான் மச்சான். ஸோ எஸ், இங்கேருந்து கிளம்ப போகிறோம், வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம், வேறு ஒரு ஆற்றை தேடி போப்போம். கைஸ் இங்கே பாருங்க, இந்த ஆற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஆற்று இருக்கு கைஸ். இங்கே போயிட்டு இருக்கு லைனுக்கு, அங்கேயும் போயிட்டு இருக்கு. அவ 2 பேரும் ஜோடி, இவ 2 பேரும் ஜோடி, அவ 2 பேரும் ஜோடி, 3 ஜோடி, எல்லாம் லைனா தான் போகுது. நான் அதை பிடிச்சிட்டு வரியா போய்? வருது சீரியஸ்லி. கைஸ் குயிலி பாத்தீங்கன்னா பிஸ்கட் படுங்க பாருங்க எப்படி வந்து சாப்பிடுது. வேற மாதிரி அது ஏமாத்திட்டீங்க. அதுல கூப்பிட்டு ஒரு கொஞ்சம் சாப்பாட்டை போட்டு. கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க வாத்துக்கு வந்து இந்த பான் இது கொண்டு வந்து பான் போட்டுருக்கேன் பாருங்க, ஒரு சின்ன குட்டி உண்டு. ஓ மை காட். ரொட்டி என்னடி ரொட்டியும் பானும் போட்டிருக்கான். இந்த பாருங்க இந்த பாருங்க எப்படி வருது பாருங்க. ஊற வச்சு சாப்பிடு. இந்த பாருங்க நாய் பிஸ்கெட்டுக்கு வாங்கினது அது இந்த பின்னாடி கவிக்கிட்டு இருக்கு பாருங்க ஒன்று. இல்ல பா கடைசி ஆசையா இருக்கா சொல்லிட்டு குதிச்சிரு. நல்ல பொண்ணு கிடைக்கும். இல்ல இல்ல அப்படியே சாணியடி, குதிரை சாணியா? குதிரை சாணி போடும். கிரிக்கெட் விளையாடுறாங்க கைஸ். இப்ப நல்லா ஃப்ரெஞ்சுங்க கதைக்கு ஒழிக்கிட்டாம்புற என்ன? இது இந்தியன்ஸ் போலடா. வாலிபால் விளையாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. பேட்ஸ்மேன் பாருங்க யாருண்டு. மெல்லமா தானே அடிடா. அவன் பேட் பண்ணா ஜானு அவன் அடிச்சா நீ பின்னாடி நில்லு. கீப்பிங் பால் இல்ல போயிருது. கைஸ் பாருங்க ஜெனா போல் எறிய போதான் பாப்போம் எவ்வளோ தூரம் ஜெனாட போல் போகுதுண்டு. தூரத்துக்கு தான் இருக்கு. அடுத்த மகளே இப்போ ரோஜா அறிய பாத்தீங்கன்னா பால் பொறுக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் கோட்ல அறியணும். அங்க இருந்து லாங் போறாது. இந்த பாரு ஏய் ஒரு ப்ரோ மட்டும் கரெக்ட்டா பண்ணு. இங்கே ரோஜா போல் போர்க்க நிற்கிறா பாருங்க. ஏன்னா நான் கீப்பிங் நிற்கிறேன் பாருங்க. வாங்க நாங்கள் பந்து விளையாடுவோம். அடிச்சுட்டு போறீங்க அங்கே ரோஜா அந்த இடத்துலயே அப்போதுல இருந்து 5 நிமிஷம் முதல்ல நிற்கிறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து விளையாட்டுருக்காங்க. நாங்கள் வந்து ஃபுட்பால் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இவங்க கிரிக்கெட் விளையாட்டுருந்தாங்க. இங்கே நாங்கள் கொண்டு வந்த ஃபுட்பாலை வச்சு இவங்க வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கிரிக்கெட்டை வந்து நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ ஆப்கானிஸ்தான் பசங்க நிறைய பேர் இருக்கு எல்லாருமே. Les gens pas travailler comme moi. Tu habites ici? Moi j'ai centre-ville. Centre-ville. À quel côté de centre-ville? À côté de
C'est bien. Ça, comment j'ai noyé par au bled. On a fait au gars. Manger, payer téléphone, aider, appeler les parents. Ils font là de temps en temps. Et une chose. Vous voulez? Toi, il y en a combien frère? C'est quoi? Toi, combien frère? Moi, j'ai total 5. Toi, t'es total 5 parce que toi, tu es une fille. C'est vraiment là. அதில் விட்டு நான் போய் எடுத்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 10:15 நைட்டு பாரு நைட்டு ஆனால் இருட்டிடுச்சு அதில் ஒன்றும் தெரியாது சொல்லு இதை பாருங்க 10-11 ஜானுடைய அம்மா மறைச்சிட்டு தெரியுது தெரியல பாருங்க இப்படியே மாறி மாறி தொட்டு பார்த்துக்கிட்டு 10-11 10-12 ஓகே ஓகே காய்ஸ் நேரம் வந்து 10:15 நைட்டு 10:15 ஆச்சு ஸோ வந்ததே நாங்கள் 6 மணிக்கு போகிறோம் ஸோ மீன் பிடிச்சி பார்த்தோம் மாட்டலை அப்படியே இந்தியாவில் வரும்போது பார்த்திங்கன்னா பசங்க ஆப்கானிஸ்தான் பசங்க கிரிக்கெட் விளையாட்டுருந்தாங்க ஸோ அவங்க கூட சேர்ந்து நான் ஆஃப்கோர்ஸ் வீல் சேர்லேருந்து விளையாடினேன் ஃபீல்டிங் தான் பண்ணேன் ஸோ இவங்க விளையாடினாங்க வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இவன் வந்து ஃபுட்பால் எடுத்துகிட்டு வந்தான் சும்மா தட்டி விளையாடலான்னு இவன் வந்த பண்ண இவனுடைய ஃபுட்பாலை வாங்கி அவங்க வாலிபால் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் நாங்கள் கிரிக்கெட் விளையாடி அப்புறம் நாங்கள் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சோம் வாலிபால் விளையாடினோம் பேட்மிண்டன் விளையாடினோம் எல்லாம் விளையாடினேன் ஜானுவும் தெரியுதா இப்போ உங்களுக்கு மட்டும் தெரியுதா என்ன ஒன்றும் தெரியாது ஆக்சுவலாக அங்கே இருக்கும்போது தெரிஞ்சுது உங்களுக்கு இங்கே தெரியாது ஏன்னு பார்த்துட்டு மேலே பாருங்கள் ஃபுல்லாக மரம் காடு 2 பக்கம் அங்கே ஒளியாக இருந்துச்சு அதனால் தெரிஞ்சுது ஒன்றுமே தெரியாது ஓகே ஓகே இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட்டை கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்களா வெளிச்சத்துக்குள்ள வந்தாச்சு ஏன்டா காட்டுக்குள்ளால வெளியே வந்துட்டோம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது ஓகே கைஸ் மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்